உங்க வீடுகள்ல குழந்தைகள் இருந்தா தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. வெளியே எங்குமே வராத இந்தியன் ஆக்டர் ஃபஹத் ஃபாசில் மாமன்னன்ல வில்லனா நடிச்சாரு. அவரு வெளியில ஒரு கூட்டத்துல எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்காரு, தனக்கு ADHD கண்டிஷன் இருக்கிறதா சொல்றாரு. இந்த ADHD கண்டிஷன்னா என்ன? நம் வீட்டு குழந்தைகளுக்கு இது இருக்கா? இருந்தா என்ன பண்றது? ADHDங்கிறது அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். பேரை கேட்டு தயவு செய்து யாரும் பயந்துராதீங்க. இது கொடிய தொற்று நோயோ கிரானிக் டிசீஸோ கிடையாது. இது ஒரு மென்டல் மெடிக்கல் கண்டிஷன். அட்டென்ஷன் டெஃபிஷியன்சினா ஒரு விஷயத்துல கண்டினியூஸா ஃபோக்கஸ் செலுத்த முடியாது. ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னா எப்போதும் அதீத உணர்ச்சி, மகிழ்ச்சினா அதீத மகிழ்ச்சி, கவலைனா அளவுக்கு அதிகமான கவலை. இதுல குழந்தைகள் நிறைய பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சரி, இது பயப்பட பெருசா ஒண்ணும் இல்ல, எல்லாரும் இந்த யூடியூப்ல சொல்ற மாதிரி ரொம்ப பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிறதுக்காக இதை சாதாரணமா கடந்து போயிடாதீங்க. சரியான வயசுல முறையா கண்டுபிடிச்சு சரியான மருத்துவர்களோடு சேர்ந்து நாமளும் பேரண்ட்ஸும் சேர்ந்து கோப்பப் பண்ணா அவர்களை பிஹேவியர் தெரப்பி மூலமா ஷைன் பண்ண வைக்க முடியும். இது ஏன் முக்கியம்? இந்த வீடியோவை ஏன் நம்ம முழுசா பார்க்கணும்னு நான் ஒரு ரீசன் சொல்றேங்க. வெளிநாடுகள்ல ADHD பத்தி, OCD பத்தி, ஆட்டிசம் பத்தி போதுமான அளவு விழிப்புணர்விற்கு நம்ம ஊர்ல இல்லைங்க. 9 வயசுல மைக்கேல் பிலிப்ஸ்ன்ற அந்த ஒரு சும்மருக்கு ADHDன்ற இதே கண்டிஷன் இருக்கிறத அவங்க அம்மா கண்டுபிடிச்சாங்க. அவரை அடித்து துன்புறுத்தாம, ஏன் படிக்கலன்னு அவரை கட்டாயப்படுத்தாம ஸ்விம்மிங்ல அவருக்கு ஆர்வம் இருக்கிறத பார்த்து என்கரேஜ் பண்ணாங்க. 23 தங்க பதக்கங்களை ஸ்விம்மிங்ல ஒலிம்பிக்ஸ்ல மைக்கேல் பிலிப்ஸ் வாங்கினார். மனிஷா கொய்ராலா எவ்வளவு பெரிய ஹீரோயின்ங்க. அவங்க கேன்சரை மட்டும் கிடையாதுங்க, கிளினிக்கல் டிப்ரெஷன் என்ற ஒரு டிஸார்டர்ல இருந்தும் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் வெளில வந்தாங்க. வெளில அது வெளிப்படையாகவும் சொன்னாங்க. இது யாருக்கு வேணும்? யாருக்கு வேணாலும் வரலாம், எப்ப வேணா வரலாம். இந்தியன் சினிமாவுடைய ராஜா ஷாருக் கான் ஒரு ஷோல்டர் இன்ஜுரி முடிந்து ஒரு வருடம் வீட்டிலே இருந்தப்ப அவர் அறியாம டிப்ரெஷன் பேஷண்ட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் கோப்பப் தெரப்பி அட்டன் பண்ணி தான் அங்கிருந்து வெளில வந்தார். யோயோ ஹனி சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய பாப் பாடகர். 20,000 பேர் முன்னாடி மேடையில் நின்று பயங்கரமா பாடி ஆடி எல்லாரையும் ஆட வைப்பார். திடீர்னு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. ஒரு 4 பேர் அந்த ரூம்குள்ள போனாலே அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் இவ்வளவு கூட்டமா வரீங்கன்னு 4 பேரை பார்த்து பயந்தார். அப்புறம் தான் அவருக்கு பைப்போலார் டிஸார்டர்ன்ற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் அதுல இருந்து மீண்டு வெளில மறுபடியும் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி ஆடுறார், பாடுறார். தீபிகா படுகோன் பெரிய நடிகை, தனக்கு அளவுக்கு அதிகமா அழுக வருதே, ஒருவேளை ஸ்ட்ரெஸ்னால வருதுன்னு சிரிக்க முயற்சி பண்ணாங்க. பிறகுதான் கண்டுபிடிச்சாங்க தான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு. கிளினிக்கல் டிப்ரெஷனுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுல இருந்து வெளில திருமணமாகி இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கு போறாங்க. விராட் கோலி அவர்களினுடைய மனைவியார் எல்லா மைதானத்திற்கும் உற்சாகமா சிரித்த முகத்தோட கை தட்டுவாங்களே, அவங்களுக்கு ஆங்ஸைட்டின்ற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதை பத்தி வெளிப்படையா பேசுறாங்க. எங்க குடும்பத்திலே நிறைய பேருக்கு இதை போன்ற மென்டல் கண்டிஷன், மெடிக்கல் கண்டிஷன்லாம் இருக்குங்க. இதை பத்தி நம்ம வெளிப்படையா பேசி அக்செப்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு அனுஷ்கா சர்மா சொல்றாங்க. எனக்கு வயிறு வலிக்குது, ஒரு வருஷமா வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு, வெளில சொல்லாம மறைச்சுக்கிட்டே இருப்பனா, அதை சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுப்பேன்ல. அப்படிதான் இந்த ADHD, அப்படிதான் இந்த டிப்ரெஷன், அப்படிதான் இந்த ஆட்டிசம், இந்த ஸ்பெக்ட்ரம்ல வர பல மென்டல் கண்டிஷன் அது மாதிரி தான், அதை பத்தி பேசணும்னு அனுஷ்கா சர்மா சொல்றாங்க. இலியானா அவங்க இடுப்பை வச்சு பாட்டெல்லாம் வந்ததுல அவங்க உடலை வர்ணித்து இருக்கானா இல்லையான்னு இலியானா அவர்களுக்கு தன் உடலை தானே வெறுக்கக்கூடிய பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர் என்ற ஒரு கொடிய நோய்க்கு ஆளாகி பின்பு வருஷ கணக்கில் அதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுல இருந்து மீண்டு வெளில வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வருது, யாருக்கு வருதுன்னு கிடையாதுங்க. யாருக்கு வேணா வரும். ஜெனட்டிக்கலா வரலாம், அவங்க கருவா இருக்கும் பொழுது ஒரு தாய் அவர்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தத்தால வரலாம், உணவு பழக்க வழக்கத்தாலும் வரலாம். சரி, வந்ததா எப்படி கண்டுபிடிக்கிறது? ADHD எடுத்துக்கோமே, அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஃபோக்கஸ் செலுத்த முடியாது, அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. எல்லாரும் கிளாஸ்ல உட்கார்ந்தா இந்த குழந்தை உட்காராது, ஓடும், படுத்துக்கும், ஒரு இடத்துல உட்காராது. இந்த குழந்தை மற்ற மாணவர்களை மாதிரி அகாடமிக்ஸ்ல இந்த சோ கால்ட் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்ற அந்த அப்ரோச்ல ஷைன் ஆக முடியாது. சரி, ஒரு பக்கம் அட்டென்ஷன் இல்லையா, அவங்களுடைய மூட் எப்படி இருக்குன்னு பார்த்தா மகிழ்ச்சினா அதீத மகிழ்ச்சி, சோகம்னா அளவுக்கு அதிகமான சோகம்னு எளிமையா அவங்க பேரண்ட்ஸே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாங்கன்னா கண்டுபிடிக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான் இந்த ADHD சிம்டம். வந்த பிறகு என்ன மருந்து மாத்திரையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தைரியமா உங்க பீடியாட்ரிஷியன்ட்ட போய் பேசுங்க. பீடியாட்ரிக் சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, கவுன்சிலிங் செஷன்ஸ் இருக்கு, பிஹேவியர் தெரப்பி இருக்கு, கோப் பண்ணக்கூடிய பல விஷயங்களை இந்த மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. தயவு செய்து
செல்போன்லயும் டிவிலையும் மூழ்கி கிடக்கிற நம்ம குழந்தைகளை அதிலிருந்து மீட்டெடுத்து அப்பா அம்மா நண்பர்கள் அன்பர்கள் நாம மனசு விட்டு பேசி அவங்கள சப்போர்ட் பண்ணா போதும். இன்னொரு மைக்கேல் பிலிப்ஸ், இன்னொரு வருண் தவான், இன்னொரு யோயோ ஹனி சிங், இந்த குடும்பத்துல இதை சொல்ல முடியாம ஷேர் பண்ண முடியாம மூடி மறைச்சு அப்படி இல்லாம வெளிப்படையா அந்த செலிபிரிட்டிஸ்க்குலாம் வர்றதால இன்னைக்கு அதை பத்தி பேசுறோம். ஸோ தேங்க்ஸ் டு ஃபஹத் ஃபாசில். இந்த விஷயத்தை பத்தி நம்ம எல்லாரும் பேசணும். எதையும் ஷேர் பண்றோம். இந்த மருத்துவ விழிப்புணர்வு நிறைந்த செய்தியை தயவு செய்து உங்களுடைய எல்லா குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. வேற எதை பத்தி பேசலாம் அதையும் சொல்லுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.